தேவனுடைய திருநாமம் மகிமைப்படுவதாக. மீண்டுமாக இந்த அருளுரை துளிகளின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலும் உங்களோடு தேவனுடைய திருவார்த்தையை பகிர்ந்து கொடுப்பதிலும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நம்முடைய சிந்தனைக்காக நான் எடுத்துக்கொண்ட தலைப்பானது ஐவகை ஊழியங்கள். இதற்கு ஆதாரமான வேத பகுதியானது எபேசியர் 4வது அதிகாரம், அதன் 9 முதல் 13 வரையிலான வசனங்கள். பிரியமானவர்களே, இந்த எபேசியர் 4வது அதிகாரம் 9 மற்றும் 10 இயேசு கிறிஸ்துவினுடைய பரமேறுதலை பற்றி சொல்லியிருப்பதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவினுடைய அசன்சனை பற்றி நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த அதிகாரத்தின் 13வது வசனத்தில் உள்ளவைகள், அதாவது அந்த 5 வித ஊழியங்களானது பொதுவாக அசன்சன் கிஃப்ட்ஸ், பரமேறுதலின் வரங்கள் என்று பொதுவாக அழைக்கப்படுகின்றன. பிரியமானவர்களே, அந்த வசனத்தை கூட உங்களுக்கு நான் வாசித்து காட்டுகிறேன். எபேசியர் 4:13. அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வரங்களானது அசன்சன் கிஃப்ட்ஸ், பரமேறுதலின் வரங்கள் என்று பொதுவாக டெக்னிக்கல் டேமிலே அது என்ன செய்யப்படுகிறது, அழைக்கப்படுகின்றன. பிரியமானவர்களே, இங்கே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவெனில், 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் மற்றும் ரோமர் மற்றும் பேதுரு ஆகிய நிருபங்களிலெல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்ற வரங்களானது மனிதருக்கு கொடுக்கப்பட்ட வரங்களாக இருக்கின்றன. டு மென். ஓகேங்களா? 1 கொரிந்தியர் 12 மற்றும் ரோமரில் சொல்லப்பட்டிருக்கிறது, பேதுருவில் வரங்களை பற்றியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகள் எல்லாம் மனிதருக்கு கொடுக்கப்பட்ட வரங்கள், டு மென். ஆனால் இவைகள் எபேசியர் 4 வருகின்ற இந்த 5 வித ஊழியங்களும் மனிதராகவே கொடுக்கப்பட்ட வரங்கள், அஸ்மென் என்பதை நம்முடைய மனதிலே வைத்து கொள்ள வேண்டும். அவைகள் மனிதருக்கு கொடுக்கப்பட்ட வரங்கள், இவைகள் மனிதராகவே கொடுக்கப்பட்ட வரங்களாக இருக்கின்றன. இவற்றில் 5வதுக்கு, அதாவது இந்த 5 வித ஊழியங்களில் 5வது ஊழியத்துக்கு சிலரை என்பது சொல்லப்படவில்லை. மாறாக 4வது ஊழியமும் 5வது ஊழியமும் சேர்த்து சிலரை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரிஜினல் மூலத்திலும் கூட இப்படித்தான் உள்ளது. இது நோக்கத்துடனேயே சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நம்முடைய மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏதோ சொல்லாமல் விட்டுட்டாங்க சும்மா அப்படின்னு அந்த அர்த்தம் கிடையாது. வேதம் வெர்பல் இன்ஸ்பிரேஷன், வார்த்தைக்கு வார்த்தை வெளிப்பாடாக இருக்கிறது. ஆகவே அது அனைத்தையும் தெள்ள தெளிவாக நமக்கு சொல்லி இருக்கிறது, கொடுத்திருக்கிறது. அப்படியாக இங்கே இந்த 2 ஊழியங்களும் சேர்த்து சிலரை என்று சொல்லப்படுவதனுடைய காரணம் என்னவென்றால், அதாவது இது இந்த மெய்ப்பர் ஊழியமும் போதக ஊழியமும் ஒன்றிணைந்த ஊழியம், ஜாயின் மினிஸ்ட்ரி என்பதை காட்டவே இங்கே 2க்கும் சேர்த்து சிலரை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே கவனிக்க வேண்டும், 2ம் ஒரே ஊழியம் என்றல்ல, கிடையாது. மாறாக 2ற்கும் தொடர்புகள் உள்ளன, இருக்கின்றன என்பதையே இது நமக்கு சுட்டிக்காட்டக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. தெளிவுற சொன்னால், மெய்ப்பர்களுக்கு, சபையினுடைய பாஸ்டர்ஸ் மெய்ப்பர்களுக்கு ஓரளவிற்கு போதிக்க தெரிந்திருக்க வேண்டும். அதாவது மெய்ப்பர்கள் என்ற அழைப்பின்படி, அவர்களின் அழைப்பின்படி அவர்கள் போதிக்கும் ஆற்றலுடையவர்களாக இருக்க வேண்டும், மாற்று கருத்து இல்லை. அதே சமயத்தில் எல்லா போதகர்களும், டீச்சர்ஸும் மெய்ப்பர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்ல முடியாது. மெய்ப்பர்களாக இருந்தால் தவறும் இல்லை, ஏனெனில் 2ம் ஜாயின் மினிஸ்ட்ரி, காம்பினேஷன் கிஃப்ட்ஸ் என்று இதை 2ஐயும் நம்ம சொல்லலாம். அப்போ நல்லா புரிந்துக்கணும், 2ம் வெவ்வேறான ஊழியங்கள் தான், ஆனால் 2ம் தொடர்புடைய ஊழியங்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் 2ற்கும் சேர்த்து சிலரை என்று சொல்லப்பட்டிருக்கிறதை ஒழிய தனித்தனியாக சொல்லப்படாததற்கான காரணமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இங்கே இன்னொன்றையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த 5வரில் அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், மெய்ப்பர்கள், போதகர்கள், இந்த 5வரில் முதல் 3 நபர்களும், இந்த 3 வரங்களை பெற்ற அந்த நபர்களும் சலன ஊழியர்கள்,
அதாவது மொபைல் மினிஸ்டர்ஸ் என்று சொல்லலாம். அதாவது இவர்கள் எல்லாம் உள்ளூர் சபைகளுக்குள்ளேயே இருக்க மாட்டார்கள், இருக்க வேண்டிய அவசியமில்லை. பல்வேறு இடங்களுக்கு நகர்ந்து சென்று அவர்கள் தேவனுடைய ஊழியத்தை, தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பை நிறைவேற்றக்கூடியவர்களாக இவர்கள் காணப்படுகிறார்கள். அதே சமயத்தில் மெய்ப்பர் என்பவர் தங்கள் ஊழியராக இருக்கிறார். அதாவது ரெசிடென்சியல் மினிஸ்டராக அவர் காணப்படுகிறார். அவர் உள்ளூர் சபையிலேயே இருந்து அந்த சபையை பராமரிக்கிறவராக, பாதுகாக்கிறவராக அவர் காணப்பட வேண்டும். ஆகவே இவர் ஒரு தங்கள் ஊழியராக இருக்கிறார். இறுதியான போதகர், அந்த 5வது ஊழியமும் கூட, போதகர் என்பவரும் கூட சலன ஊழியர்கள் என்ற கூட்டத்திலேயே அடங்கக்கூடியவராக இருக்கிறார். ஒருவேளை அவர் சபை வைத்து நடத்தவில்லை என்று சொன்னால், அவரும் அந்த முதல் 3 ஊழியங்களைப் போலவே சலன ஊழியராக அவர் என்ன செய்கிறார்? காணப்படுகிறார். அவர் உள்ளூர் சபையிலேயே இருக்க வேண்டும் என்கிற கட்டாயம் இல்லை. மேய்ப்பர் மட்டுமே ரெசிடென்சியல் மினிஸ்டராக காணப்படுகிறார். அவர் தங்கள் ஊழியத்தை செய்ய வேண்டும். மற்ற 4ம் சலன ஊழியங்களாக, மொபைல் மினிஸ்ட்ரிஸாக காணப்படுகின்றன. பிரியமானவர்களே, இதில் இன்னொன்றை நாம் சிந்திக்க வேண்டும். இந்த 5 வகை ஊழியங்களில் இன்றைக்கு 3 வகை ஊழியங்கள் மட்டுமே உள்ளன என்பதை மிக முக்கியமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும், மனதில் நிறுத்தி கொள்ள வேண்டும். இன்றைக்கு இருக்கின்ற 3 ஊழியங்கள் எவைகள் என்று பார்க்கும்போது, சுவிசேஷகர்கள், மெய்ப்பர்கள் அதாவது பாஸ்டர்ஸ் மற்றும் போதகர்கள், பைபிள் டீச்சர்ஸ், இந்த 3 ஊழியங்கள் தான் இன்றைக்கு நம்முடைய நாட்களில் நடைமுறையில் இருக்கின்றன. மற்ற 2ம், அதாவது முதலாவதும் 2வதுமான அப்போஸ்தலர்கள் மற்றும் தீர்க்கதரிசிகள் என்பவர்கள் இன்றைக்கு இல்லை. ஏனெனில் எபேசியர் 2:20 இதை தெளிவாக சொல்லுகிறது, இதை உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அதாவது அப்போஸ்தல ஊழியமும் தீர்க்கதரிசன ஊழியமும் இன்றைக்கு இல்லை என்பதை எபேசியர் 2:20 நமக்கு தெளிவுபடுத்தக்கூடிய வசனமாக காணப்படுகிறது. நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாயிருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்துதாமே மூளை கல்லாயிருக்கிறார். இங்கே கவனிக்கிறோம், அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகளும் சபையின் அஸ்திபாரமாக இருக்கிறார்கள். நாம் ஒரு வீட்டை கட்டுவோம் என்று சொன்னால் முதலாவதாக அஸ்திபாரத்தை போடுவோம். அதற்கு மேலாக கட்டடத்தை நாம் கட்டி எழுப்பக்கூடியவர்களாக காணப்படுகிறோம். அஸ்திபாரம் என்பது போடப்பட்டதே. நாம் அதை மறுபடியும் இடித்து கட்டுவதில்லை, மறுபடியும் அதை வேலை பார்ப்பது இல்லை. ஒரே முறைதான் கட்டப்படும். அதற்கு மேலே உள்ள கட்டடமானது எப்பொழுது வேண்டுமானாலும் அதை என்ன செய்யலாம்? கட்டப்படலாம், மாற்றி அமைக்கப்படலாம். ஆகவே அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகளும் இந்த வசனத்திலே சபையின் அஸ்திபாரமாய் சொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் சபையை நிறுவுவதற்கான அஸ்திபாரமாய் இருந்தார்கள். அதாவது அவர்களை தேவன் தன்னுடைய வெளிப்பாட்டை அவர்கள் மூலமாய் கொடுத்தார், அல்லது அவர்கள் தேவனுடைய வெளிப்பாட்டிற்கு ஊடகங்களாய் இருந்தார்கள் என்று சொல்லலாம். மற்றும் அவர்கள் அஸ்திபாரங்களாய் இருந்தார்கள். ஆகவே இன்றைக்கு அஸ்திபாரத்தை மீண்டும் நாம் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள் இன்றைக்கு இல்லை. இன்றைக்கு அதற்கு மேலாக கட்டி எழுப்பப்படுகிற கட்டட வேலையை செய்கின்ற சுவிசேஷகர்கள், மெய்ப்பர்கள், பாஸ்டர்ஸ், போதகர்கள், பைபிள் டீச்சர்ஸ் இவர்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள் என்பதையும் நம்முடைய மனதில் நாம் நிறுத்தி கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த 5 வகை ஊழியங்களின் நோக்கம் என்ன என்பதும் இங்கே நாம் கவனிக்க தக்க ஒன்றாக இருக்கிறது. அதை எபேசியர் 4வது அதிகாரம் 11 மற்றும் 12 ஆகிய 2 வசனங்களிலே நாம் வாசிக்கின்றோம். நான் வாசிக்கின்றேன். எபேசியர் 4:11-12. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு, எக்யூப்பிங், அதாவது சித்தப்படுத்துதல். தேவன் ஒரு விசுவாசியை கொண்டு என்ன சித்தம் வைத்திருக்கிறாரோ அதற்கு அவரை வடிவமைப்பது, சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும். இங்கே தமிழிலே சுவிசேஷ என்று வந்திருக்கிறது, ஆங்கிலத்தில் அது வரவில்லை. சரியாக சொன்னால் ஒர்க் ஆஃப் சர்வீஸ் அல்லது ஒர்க் ஆஃப் மினிஸ்ட்ரி என்பதுதான் சரியான மொழிபெயர்ப்பு. ஊழியத்தின் வேலைக்காகவும். சரியாக சொன்னால் இந்த 5 வகை ஊழியங்களுடைய நோக்கம் என்னவென்றால், சபையில் உள்ள ஒவ்வொரு விசுவாசிகளையும், தேவ பிள்ளைகளையும் தேவனுக்காய் ஊழியர்களாய் மாற்றுவது என்பதுதான் இதனுடைய ஊழியத்தின் வேலைக்காகவும் என்பதனுடைய அர்த்தம். சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும், கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும்.
அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மேய்ப்பராகவும், போதகராகவும் ஏற்படுத்தினார். இந்த 2 வசனங்களில் வருகின்ற காரணங்கள் தான், 11, 12 வருகின்ற காரணங்கள் தான் இந்த ஊழியத்திற்கான இந்த 5 வகை ஊழியங்களின் நோக்கங்களாய் காணப்படுகின்றன. பிரியமானவர்களே, அடுத்து ஒன்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அநேகர், நான் ஏற்கனவே சொன்னேன், இருந்தாலும் மறுபடியுமாக சொல்லுகிறேன், 4வது பாஸ்டர்ஸ் மெய்ப்பர்களும், 5வது டீச்சர்ஸ் போதகர்களும் சிலரே என்கிற ஒரே பதத்தின் மூலமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே 2ம் ஒரே ஊழியம் என்று சிலர் இன்றைக்கு வியாக்கியானம் செய்கிறார்கள். இது தவறான வியாக்கியானம். நான் தெளிவாக சொல்லிவிட்டேன், 2ம் ஜாயின் மினிஸ்ட்ரி, காம்பினேஷன் கிஃப்ட்ஸ். ஓகேங்களா? ஆகவேதான் அந்த 2ம் சேர்த்து சிலர் என்கிற ஒரே பதத்தினாலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. ஆனால் 2ம் வெவ்வேறான வரங்கள். ஏனென்றால் போதகராய் இருக்கிறவர் ஓரளவுக்கு போதிக்கிறவராய், டீச்சருடைய வேலையை செய்கிறவராய் இருக்க வேண்டும். அதற்காகத்தான் அங்கே அப்படி வந்திருக்கிறதே ஒழிய 2ம் ஒரே ஊழியம் என்று அல்ல. ஏனென்றால் ஐவிபி, பைபிள் பேக்ரவுண்ட் கமெண்ட்ரி, ஓகேங்களா, நியூ டெஸ்டமெண்ட், ஐவிபி பைபிள் பேக்ரவுண்ட் கமெண்ட்ரியில் நீங்கள் இந்த பகுதியை எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதி காலங்களில் திருச்சபைகளில் பைபிள் டீச்சர்ஸ் என்கிற ஒரு குழுவினர் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் வேதாகமத்தை வியாக்கியானம் செய்து மக்களுக்கு போதித்திருக்கிறார்கள். மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு எப்படி வேதத்தை வியாக்கியானம் செய்வதென்று கற்றும் கொடுத்திருக்கிறார்கள் என்று அது ஐவிபி பைபிள் பேக்ரவுண்ட் கமெண்ட்ரி சொல்லக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே 5ம் வெவ்வேறான ஊழியங்கள். மெய்ப்பர் என்பவர் தம்முடைய அழைப்பின்படி ஓர் ஊழியக்காரராக இருக்கிறார். போதகர், பைபிள் டீச்சர் என்பவர் தம்முடைய அழைப்பின்படி ஓர் ஊழியக்காரராக இருக்கிறார். இங்கே இன்னொன்றையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நம்முடைய சபைகளில் ஊழியர் என்று ஒருவரை சொல்லுவோம், அடுத்ததாக எல்டர்ஸ் என்று ஒரு குழுவினரை சொல்லுவோம், பிரித்து சொல்லுவோம். நாம் முகாம்கள் நடத்தினாலும் கூட அங்கே என்ன தலைப்பு கொடுக்கப்படுகிறது? ஊழியர்கள் மற்றும் மூப்பர்களின் கூடுகை முகாம் என்று சொல்லப்படுகிறது. இது சரியான தலைப்பு அல்ல. ஏனென்றால் ஊழியர் என்பவரும் பாஸ்டர் தான், போதகர் தான். மூப்பர்கள் என்பவர்களும் பாஸ்டர்ஸ் தான். நல்லா நம்ம புரிந்து கொள்ளணும். இந்த இடத்துல நீங்கள் ஆங்கில பைபிள் எடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வருகிற மெய்ப்பர்கள் என்பவர்களுக்கு சரியான ஆங்கில பதம் பாஸ்டர்ஸ், பாஸ்டர் என்பது தான். இப்போ நல்லா நீங்கள் புரிந்து கொள்ளணும். நம்ம ஒரு சபைக்கு போதகராக இருக்கிற ஒரு ஊழியர், மெய்ப்பர் தன்னை பாஸ்டர் என்று சொல்லிக் கொள்வதில் தவறு எதுவும் கிடையாது. மக்கள் அவரை அழைப்பதனால எந்த தவறும் கிடையாது. நல்லா நம்ம புரிந்து கொள்ளணும். பட் என்னன்னா, பாஸ்டர்ஸ் அல்லது பாஸ்டர் என்கிற அந்த பதத்தை விட எல்டர்ஸ், ஓவர்சியர்ஸ், அதாவது மூப்பர்கள், கண்காணிகள் என்ற பதங்கள் தான் அதிகமாக வேதாகமத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. அவ்வளவுதான். மற்றபடி மெய்ப்பர் என்பவர் தான் பாஸ்டர். சபையிலே மூப்பர் என்பவரும் பாஸ்டர் தான். நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். டீக்கன்ஸ் என்பவங்க இதற்கு அப்பாற்பட்ட ஒரு குழுவினர், அவங்களுக்கு நம்ம போகலை. பட் இன்னைக்கு சபையில் நம்ம இவர் ஊழியர், இவர் மூப்பர் என்று சொல்வது தவறு. ஊழியரும் பாஸ்டர் தான், மெய்ப்பர் தான். எல்டரும் பாஸ்டர் தான், மெய்ப்பர் தான். கண்காணியும் பாஸ்டர் தான், மெய்ப்பர் தான். இதை நல்லா புரிந்து கொள்ளணும். அப்போ இன்றைக்கி நம்ம சபைகளில் இதை குழப்பி கொண்டு இருக்கிறோம் போட்டு. ஊழியர்னா இவர்னு காட்டுவோம், மூப்பர்கள்னா இவங்கன்னு காட்டுவோம். இன்னும் மூப்பர்கள் உட்காந்து எங்கள் சபைக்கு ஊழியரே இல்லைன்னு சொல்லி கொண்டு இருப்பாங்க, அங்கலாய்த்து கொண்டு இருப்பாங்க. இதெல்லாம் அறியாமை. ஓகேங்களா? அப்போ பாஸ்டர்ஸ், மெய்ப்பர்கள் என்பவர்கள் தான் யார்? சபையினுடைய கண்காணிகளாகவும் மூப்பர்களாகவும் மெய்ப்பர்களாகவும் இருக்கிறவர்கள். இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே சபையின் பக்தி விருத்திக்காக, வளர்ச்சிக்காக இந்த 5 வித ஊழியங்கள் நபர்களாகவே கொடுக்கப்பட்ட வரங்களாக, ஊழியங்களாக காணப்படுகின்றன. அவைகள்தான் 5 வகை ஊழியங்கள். 5ம் வெவ்வேறான ஊழியங்கள். இதில் நான் சுருக்கமாக இதை குறித்து பேசியிருக்கிறேன். இதுவே உங்களுக்கு புரியும், நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள், அறிந்து கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஆகவே நான் சொன்ன இந்த காரியங்களின் அடிப்படையில், வசனங்களின் அடிப்படையில் நீங்கள் வேதத்தோடு கூட இந்த காணொளியை ஒப்பிட்டு பாருங்கள். ஆகவே சிந்திப்போம், செயல்படுவோம். தேவ நாம மகிமைக்கென்றே நம்முடைய வாழ்க்கையை கட்டமைத்து நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியங்களை சரிவர நிறைவேற்றுவோமாக. தேவனுடைய நாமம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் மகிமைப்படுவதாக.